ஜல்லிக்கட்டு இந்த பொங்கலை ஒட்டி நடைபெற அதற்குரிய நடவடிக்கைகளை பிஜேபி அரசு, மோடியினுடைய அரசு, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ரைடு சரியா தப்பாங்கிறது இந்த ரைடில் வர முடிவை பொறுத்து தான் சொல்லலாம். இன்னும் அந்த கட்சியை கூட அதை யார் வழிநடத்துறாங்க, கட்சியை யார் தலைமையாக இருக்க போறாங்கிறத இன்னும் முடிவாகலை. ஜெயலலிதா இல்லை என்கிற காரணத்தினாலே அல்லது ஜெயலலிதா அளவுக்கு செல்வாக்குள்ள தலைவர்கள் அந்த கட்சியில இல்லை இப்போதுங்கிற காரணத்தினாலே அந்த கட்சியை அடிமைப்படுத்த நினைப்பதோ அல்லது மத்திய அரசுடைய கைப்பாவையாக இந்த அரசை வைத்துக் கொள்ள நினைப்பதோ அதற்கான முயற்சிகளிலே மத்திய அரசு ஈடுபடுவதோ கண்டனத்திற்குரியது. ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு, பாரம்பரியமான தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டின் அடிப்படையிலே நடைபெறக்கூடியது. இது ஒவ்வொரு பொங்கலிலேயும் நடக்கும் என்று பிஜேபி வந்ததிலிருந்து சொல்லி தமிழக மக்களை அமைச்சர்களும் பிஜேபியினுடைய தலைவர்களும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை பாராளுமன்றம் நடந்தபோது அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக அதற்கான உத்தரவை பிஜேபி அரசு பெறும் என்று மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தார்கள். இப்போது பாராளுமன்றமும் முடிந்துவிட்டது. ஆனாலும் அவசர சட்டத்தின் வாயிலாக, ஆர்டினன்ஸ் வாயிலாக உடனடியாக அதற்கான திருத்தத்தை மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்று ஜல்லிக்கட்டு இந்த பொங்கலை ஒட்டி நடைபெற அதற்குரிய நடவடிக்கைகளை பிஜேபி அரசு, மோடியினுடைய அரசு, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். இது தடைப்படும் சூழல் ஏற்பட்டால் இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகள் சார்பிலே ஒரு போராட்டம் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி அனைத்து கட்சிகள் சார்பிலே போராட்டம் நடைபெற்றால் அந்த போராட்டத்திலே காங்கிரஸ் பங்கேற்கும், கலந்து கொள்ளும். கட்சிகள் தனித்தனியாக போராட்டங்கள் நடத்தினால் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தனித்து ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதை வற்புறுத்தியும் மத்திய அரசினுடைய செயல்பாடற்ற நிலையை கண்டித்தும் காங்கிரஸ் சார்பிலேயும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். சந்தேகத்தின் அடிப்படையில் பணம் வச்சிருவங்க வீட்டில் ரைடு நடக்குதுன்னா இது குறித்து இப்போது நான் இந்த ரைடு சரியா தப்பாங்கிறது இந்த ரைடில் வர முடிவை பொறுத்து தான் சொல்லலாம். என்ன எடுக்கிறாங்க, பணங்கள் கைப்பற்றுறாங்களா, சொத்துக்கள் கைப்பற்றுறாங்களா, அது அளவுக்கு உள்ளதாக இருக்கா, வருமானத்துக்கு உட்பட்டு இருக்கா, வருமானத்தை தாண்டி இருக்கா, இதெல்லாம் அந்த முடிவுகள் வரட்டும். அது அப்போ தான் அதை பற்றி கருத்து சொல்ல முடியும். முதலமைச்சர், ஒரு செல்வாக்குள்ள முதலமைச்சராக திகழ்ந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து சில நாட்களே ஆகின்றன. இன்னும் அந்த கட்சியை கூட அதை யார் வழிநடத்துகிறாங்க, கட்சியை யார் தலைமையாக இருக்க போகிறாங்கிறத இன்னும் முடிவாகலை. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எம்எல்ஏக்கள் கூடி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் காங்கிரஸ் சார்பிலே நான் சொல்ல விரும்புவது, சில விஷயங்களில் முதலமைச்சராக இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா எடுத்த விஷயங்கள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி, தமிழக மக்களுடைய நலன் கருதி இப்போது இருக்கிற முதலமைச்சர் மாறுபட்ட ஒன்று என்ற நிலைப்பாட்டை எடுப்பாரே, ஆனால் அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். முன்பு எடுத்த முதலமைச்சர் பண்ணே தான் அவரும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மக்களுடைய நலன், தமிழ்நாட்டுடைய நலன் கருதி மாற்றங்கள் தேவையானால் அதில் செய்து கொள்ளலாம். ஆனால் இதுவே அப்படி எடுக்கப்படுகிற அந்த முடிவுகள் மத்திய பிஜேபி அரசினுடைய பயமுறுத்தலாலோ, அச்சுறுத்தலாலோ, நிர்பந்தத்தாலோ தமிழக மக்களுக்கு விரோதமான, தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு காரியத்தை மத்திய அரசு வற்புறுத்துகிறது, நிறைவேற்ற நினைக்கிறது என்று சொல்லுகிற போது ஜெயலலிதா இல்லை என்கிற காரணத்தினாலே அல்லது ஜெயலலிதா அளவுக்கு செல்வாக்குள்ள தலைவர்கள் அந்த கட்சியில் இல்லை இப்போதுங்கிற காரணத்தினாலே அந்த கட்சியை அடிமைப்படுத்த நினைப்பதோ அல்லது மத்திய அரசுடைய கைப்பாவையாக இந்த அரசை வைத்துக் கொள்ள நினைப்பதோ அதற்கான முயற்சிகளிலே மத்திய அரசு ஈடுபடுவதோ கண்டனத்திற்குரியது. அப்படி ஈடுபடுகிற அந்த நிலை ஏற்படுகிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு புறம்பாக தமிழக அரசு ஒரு முடிவை மத்திய அரசுடைய நிர்பந்தத்தால், பயமுறுத்தலால், அச்சுறுத்தலால் எடுத்தால் காங்கிரஸ் கட்சி தான் அதில் முன்னின்று அதற்காக, தமிழகத்திற்காக போராடும். பிஜேபி தேர்தலுக்கு முன்னாலே ஏராளமான வாக்குறுதிகளை தந்தார்கள். மீனவ மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள். தனி துறை ஆரம்பிக்கப்படும், தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும், தனி அமைச்சர் மீனவர் நலனுக்காக ஏற்படுத்தப்படுவார் என்றெல்லாம் பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள். மோடி பிரதமரானால் இலங்கை அதிபர் பயந்து விடுவார், இலங்கை அரசு பயந்து நடுங்கும், மீனவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள், படகுகள் கைப்பற்றப்படாது, காங்கிரஸ்
பலவீனமான பிரதமராலே தான் இதெல்லாம் நடக்கிறது. பலமான எங்களுடைய பிரதமர் வந்தால் இதெல்லாம் உடனடியாக நிற்கும் என்றெல்லாம் முழங்கினார்கள். இப்போ இந்த ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளிலே காங்கிரஸ் காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மீனவர்கள் திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள், படகுகளும் திருப்பி கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிஜேபி வந்த பிறகு இதுவரை ஏறக்குறைய 110 விசை படகுகள் பிஜேபி ஆட்சியிலே கைப்பற்றப்பட்ட படகுகள் எல்லாம் இலங்கை கடற்கரையிலே கிடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது. இலங்கை அரசிடமிருந்து இதற்கான நிவாரணத் தொகையை எல்லாம் மத்திய அரசு வற்புறுத்தி பெற வேண்டும். அங்கு கிடக்கிற அந்த 110 படகு படகுகளையும் ஸ்டீம் போட் இதெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவே மிகுந்த கண்டனத்திற்குரியது.